டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுவும் கோரிஸ் இருக்கா? லைக் எஸ்டர்டேஸ் டாபிக்ல எதுவும் டிஸ்கஷன் பண்ணணுமா? எதுவும் மீன்ஸ் எங்கேயாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா எல்லாரும்? ஹலோ. பார்த்தோம் சார். ஓகே, அச்சீவ் பண்ண முடிஞ்சா? எதுவும் கோரிஸ் இருக்குதா? டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குதா? இல்லை ப்ரொசீட் பண்ணலாமா? இல்லை சார், ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, ஃபைன் தென். ஓகே, ஸோ சொல்லுங்க. சார் கோரிஸ். ஓகே, ஃபைன் ஃபைன், சூப்பர். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? Anyone please? If not, again say it. நான் ஷேர் பண்ணுமா? ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்க சையத். ஓகே, ஸ்கிரீன் தெரியுது எனக்கு. சார் ஒன் செகண்ட். யா, ஸ்கிரீன் தெரியுது எனக்கு. ஓகே, நேத்து நீங்க ஸ்லைசர் சொன்னீங்கல, ஸ்லைசர் வந்து அதாவது ட்ரில் த்ரூ யூஸ் பண்ற இடத்துல ஸ்லைசர் யூஸ் பண்ண முடியாதுங்கறீங்களா? இல்ல முடியாதுன்னு நான் சொல்லல. எதுக்கு நான் நேத்து ஒர்க் ஆகல அப்படின்னா, ட்ரில் த்ரூல வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஃபில்டர் அப்ளை ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஃபில்டர் வந்து ஆல்ரெடி ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணிருச்சு. ஸோ நீங்க பண்ண ஃபில்டர் வந்து அதில் அஃபெக்ட் ஆகாது. பண்ண முடியாதுன்னு கண்டிஷன் கிடையாது. பட் என்ன ஃபீல்டு என்ன டேட்டா நீங்க யூஸ் பண்றீங்க பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கண்ட்ரி வந்து ஃபில்டர் பண்ணாம வச்சுக்கோங்களேன். ட்ரில் த்ரூல வந்து நீங்க கண்ட்ரி வச்சு ஃபில்டர் பண்ணிருக்கீங்க. ஸோ கண்ட்ரில உங்க நேமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேம் வந்து ஆல்ரெடி ஃபில்டர் ஆயிடுச்சு. பட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, சிங்க் ஸ்லைசர்ல இருந்து உங்களோட நேமை திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறீங்க ஃபில்டர் ஆகும்போது. ஸோ அந்த ஃபில்டர் வந்து ஆல்ரெடி உங்க டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணதுனால இந்த ஃபில்டருக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்கு. அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ ட்ரில் த்ரூ பண்றதுக்கு முன்னாடி நான் இதுக்கு நான் ஸ்லைசர்ல பண்ணா அப்ப அது ப்ரையாரிட்டி வரும். ட்ரில் த்ரூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஸ்லைசர் கொடுத்தீங்கன்னா ஸ்லைசர் அப்ளை ஆயிருக்கும். திரும்ப நீங்க ட்ரில் த்ரூ அந்த பேஜ்ல இந்த பேஜ் வரும்போது ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். அது டேட்டா வந்து உங்களோட டேட்டா ஆல்ரெடி இருக்கிற ஃபில்டர்ல ஃபில்டர் ஆயிருக்கான்னு பார்க்கும். அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிடும். அந்த டேட்டா ஆல்ரெடி ஃபில்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆகாது. ஓகே ஓகே, லைக் ஃபர்ஸ்ட் எந்த ஃபில்டர் அப்ளை ஆகுங்கிற பொறுத்து தான். ஓகே, வேற ஏதோ டவுட்? ஓகே ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அகைன் நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் வைஸ் தான் இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ டாபிக்கோட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றதுன்னா, பவர் பிஐல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இருக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான டாபிக் வந்து. பட் அதை மீன்ஸ் ஒன்ஸ் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஆக்சுவலா நீங்க டெவலப்மெண்ட் பண்ணும்போது இது எல்லா ரிப்போர்ட்லயுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ புது நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்களேன். நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்மார்க். புக்மார்க் BOOKMARK. ஓகே ஃபைன். ஸோ புக்மார்க்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலா புக்மார்க்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? புக்மார்க்ங்கிறது என்ன, ஒரு வெப்சைட்ல நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் போறீங்க, அந்த பர்டிகுலர் சைட்டை நீங்க வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்ல ஒரு ஷார்ட்கட் டெவலப் பண்ணணும்னா நீங்க புக்மார்க் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? இது வந்து புக்மார்க்ல ஜென்ரலா நீங்க வந்து இன்டர்நெட்ல போயிட்டு புக்மார்க்ல இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அதையே பவர் பிஐல அந்த புக்மார்க்ங்கிற கான்செப்ட் என்ன, அது எதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, எப்படி வந்து யூஸ் பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிடுவோம். மீன்ஸ் எந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பேஜ் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் பேஜ். இந்த பேஜ்ல ஒரு பை சார்ட் டெவலப் பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு பை சார்ட், எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு பை சார்ட் பண்ணி டெவலப் பண்ணுங்க.
ஓகே, ஒரு ஆஃப்ல வச்சுக்கோங்க. மீன்ஸ் லெஃப்ட் சைடுல மட்டும் வச்சுக்கோங்க. ஃபுல் சைஸ் வேண்டாம், லெஃப்ட் சைடுல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இத அப்படியே டேபிளா எனக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. இதுல ஓவர்ரைட் பண்ணுமா இல்ல எப்படி? இல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதை டேபிள் கிளிக் பண்ணுங்க, டேபிளா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ டேபிளை கிளிக் பண்ணுங்க, இது டேபிள் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மீன்ஸ் இந்த ரெக்யர்மெண்ட் எப்போ வரும்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்போ வரும் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்க, ஓகேயா? ஸோ ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து யூசருக்கு வந்து அனுப்ப போறீங்க. ஸோ யூசர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஓகே ஹோம் ஸ்கிரீன், ஓகே நீங்க இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து இது உங்களோட லேண்டிங் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேஜ் தான் நீங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து மீன்ஸ் ஒரு டேஷ்போர்ட்ல வந்து ஒரே பேஜ் தான் வச்சிருக்கீங்க. அந்த ஒரு பேஜ்ல 2 விஷுவல் தான் இருக்கு, ஒன்னு பை சார்ட், இன்னொரு டேபிள் தான் இருக்கு. இப்போ யூசர் என்ன கேட்கறான்னா, இது ஓகே லுக் வைஸ் எனக்கு ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கீங்க, எம்ப்ளாயி நேம் பை சேலரி. ஸோ எந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து நிறைய சேலரி வாங்குறாங்க, யாரு கம்மியா வாங்குறாங்க பொறுத்து அந்த சார்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எனக்கு பார்க்கும்போது எனக்கு புரியுது, பை சார்ட் புரியுது. ரைட் சைட்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு டேபிள் ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த டேபிள்ல அதே இன்ஃபர்மேஷனை டேபிள் ரிவ்யூவா கொடுக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு விஷுவலா நல்லா இருக்கு, செகண்ட் இது வந்து எனக்கு டேட்டாவா நல்லா இருக்கு. மீன்ஸ் எனக்கு ஈஸியா ரீட் பண்றதுக்கு எனக்கு செகண்ட் டேபிள் வந்து யூஸ் ஆகும். பட் எனக்கு இந்த ரிப்போர்ட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ரெண்டையுமே ஒரே பேஜ்ல வச்சிருக்க வேண்டாம். ஸோ வச்சிருக்க வேண்டாம் இந்த சென்ஸ், நம்ம ட்ரில் த்ரூ யூஸ் பண்ணோம்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இன்னொரு பேஜுக்கு போய் நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ யூசர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த டேபிளும் வேணும், அந்த சார்ட்டும் வேணும். பட் டிஃபால்ட்டா எனக்கு சார்ட் மட்டும் அந்த பேஜ்ல இருந்தா போதும். இந்த பர்டிகுலர் டேபிள் வந்து எனக்கு இருக்க வேண்டாம், அவைலபிளா இருக்க வேண்டாம். மேபி எனக்கு வேணும், ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, அந்த டேபிள் நான் போய் பாக்குறதுக்கு அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் வேணும்னு அவங்க கேட்டாங்கன்னா, ஜென்ரலா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டேபிள் வந்து இன்னொரு பேஜ்ல போட்டுலாம். இன்னொரு பேஜ்ல போட்டுட்டு வேணும்னா அந்த பேஜ்ல போய் பாத்துக்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். பட் அது இல்லாம இதே பேஜ்லயே நம்ம வந்து அதை ஹைட் பண்ண முடியும். லைக் டிஃபால்ட்டா நான் இந்த பேஜை பார்க்கும்போது எனக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் வேண்டாம், நான் ஹைட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் முடியும். ஸோ அதை தான் இப்போ வந்து புக் மார்க்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ புக் மார்க் படி கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து நம்ம அப்படியே வந்து அதை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதா புக் மார்க்கோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து போகலாம். லைக் கன்ஃபியூஷன்ஸ் ஆப்வியஸா வரும், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப்ல வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதுல புக் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ரைட் சைட்ல. பக்கத்துல செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிங்க் ஸ்லைசரையும் ஃபில்டர்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நமக்கு இப்போ தேவையில்ல. சிங்க் ஸ்லைசர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சிங்க் ஸ்லைசரை வந்து க்ளோஸே பண்ணிருக்கோம். ஃபில்டர்ஸையும் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 பேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். செலக்ஷன்னா என்ன, புக் மார்க் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ செலக்ஷன்னா என்னன்னா, ஒரு பேஜ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். ஸோ கரண்ட்லி இந்த பேஜ்ல என்னென்ன இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணிக்கிறது ஒரு டேபிள். சேலரி பை எம்ப்ளாயி நேம்ங்கிறது உங்களோட பை சார்ட். டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறது இங்க டாப்ல ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். அது பக்கத்துல ஒரு ஐ ஐகான் இருக்கா சின்னதா அந்த டேபிள் பக்கத்துல, அது என்னன்னா இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கு, அதை சொல்றதா அந்த ஐ ஐகான். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஐ ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்களேன், ஹைட் ஆயிடுச்சா? ஸோ ஐயை மறைச்சிங்க அப்படின்னா அது ஹைட் ஆயிடும். ஸோ இப்போ ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா சொல்லுங்க. டேபிள்ங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த செலக்ட் ஆயிருக்கு பாருங்க, மேல 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 உள்ளது, அதான் டேபிள். நீங்க அதை ஹைட் பண்ணனும்னா அதை அந்த ஐஏ கனெக்ட் பண்ணலாம். இப்போ salary by employee name வரது வந்து இது சார்ட், அது சார்ட். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். நீங்க கிளிக் பண்ணுங்களேன், அந்த நேமை கிளிக் பண்ணுங்களேன், நேமை கிளிக் பண்ணுங்க, நேம் மேல கிளிக் பண்ணுங்க. salary by employee name இருக்குல, அதை கிளிக் பண்ணுங்க. ஐஏ கிளிக் பண்ண வேண்டாம், நேமை கிளிக் பண்ணுங்க. ஹைலைட் ஆகுது பாருங்க லெஃப்ட் சைடுல. மேல வந்து அது ஹெட்டர் வந்து salary. சோ நீங்க எந்த நேமை கிளிக் பண்றீங்களோ அது அங்க ஹைலைட் ஆகும். சோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எதுன்ட்டு. டெக்ஸ்ட் பாக்ஸும் ஹைலைட் ஆகும். மேல டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்களேன், புக் மார்க்னு ஒன்று போட்டிருக்கீங்க, அதுவும் ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எனக்கு டிஃபால்ட்டா என்னோட ரிப்போர்ட் பேஜ்ல எனக்கு இந்த பை சார்ட் மட்டும் தான் எனக்கு தெரியணும், இந்த டேபிள் வந்து தெரியக்கூடாது. அதே மாதிரி நான் டேபிள் எப்போ வேணுங்கிறனோ அப்போ நான் வந்து பாக்குறதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பண்றதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்வியஸா நம்ம அந்த டேபிளை வந்து ஹைட் பண்ணணும். இப்போ டேபிளை ஹைட் பண்ணிக்கோம். ஹைட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பேஜ் இருக்குல்ல, ஸோ இது வந்து இப்போ எனக்கு ஒரு பேஜ்.
இதை வந்து நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த புக் மார்க்கிற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செலெக்ஷன்ல ப்ளே பண்ணணும். செலெக்ஷன்ல எது வேணும் எது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அது போக புக் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. செகண்ட் புக் மார்க்ல ஆட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க டாப்ல, ரைட் சைடுல இதுல இல்ல, ரைட் சைடுல புக் மார்க்னு ஒரு பேன் ஓபன் பண்ணீங்கல்ல, அந்த ஆட கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு இந்த புக் மார்க் ஒரு ரீநேம் பண்ணிருங்க. இப்போ இந்த பேஜுக்கு எந்த நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா பை சார்ட்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ரைட் சைடுல ஒரு சின்ன 3 டாட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேஜ்ல 2 விஷுவல் இருந்துச்சு, அது 2 விஷுவல்ல ஒரு விஷுவலை ஹைட் பண்ணிட்டு அதை ஒரு புக் மார்க்கா சேவ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்னன்னா, இந்த புக் மார்க்கு இதான் வந்து பிரசன்ட் ஸ்டேஜ், இந்த பேஜ் தான் காட்டும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செகண்ட் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்புறம் ஈஸியா போறேன். டேபிளை வந்து இப்போ எனபிள் பண்ணிருக்கோம், மீன்ஸ் அது ஐஐக்கான திரும்ப ரீசெக் பண்ணி. இப்போ அந்த சேலரி பை எம்ப்ளாயி நேம் இருக்குல்ல, அதை ஹைட் பண்ணுங்க. இப்போ புதுசா ஒரு புக் மார்க் ஆட் பண்ணுங்க, ஆட்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டேபிள் ரீநேம் பண்ணிக்கோ. இப்போ அகைன் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த புக் மார்க் ஸ்பேன் வச்சிருக்கீங்கல்ல, பை சார்ட் டேபிள் 2 வச்சிருக்கீங்கல்ல, இப்போ பை சார்ட்ங்கிற நேமை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பை சார்ட் விசிபிள் ஆகுதா? டேபிளை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பேஜ்ல தான் இருக்கு, பட் என்னோட பட்டன் செலெக்ஷனுக்கு மீன்ஸ் அந்த செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து டிஃப்ரெண்டா பிளே ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ நான் புக் மார்க்குங்கிறது என்ன, ஒரு பேஜோட பர்டிகுலர் ஸ்டேட்டை நான் வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது. இப்போ நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து நீங்க பண்ணிட்டீங்க, டெவலப்மெண்ட் சைட்ல நீங்க என்ன பண்ணணுங்கிறத பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். எப்படின்னா, இப்போ யூசருக்கு இது எப்படி கொடுப்பீங்க? பை சார்ட்டை கிளிக் பண்ணுங்களேன். யூசருக்கு வந்து இந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கு. யூசருக்கு போய் நம்ம அதை சொல்ல முடியாது. நீங்க போய் புக் மார்க்ல போயிட்டு பை சார்ட்டை கிளிக் பண்ணுங்க இல்ல டேபிளை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு சிம்பிளிஃபைடா நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அவங்க ஈஸியா வந்து ஒரு புக் மார்க்ல இருந்து இன்னொரு புக் மார்க் நேவிகேட் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்றது? குயிக்கா குரோம் ஓபன் பண்ணிக்கோங்களேன், கூகுள் குரோம். ஜஸ்ட் டாகிள் பட்டன் டைப் பண்ணுங்க. இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. டாகிள் ஸ்பேஸ் விட்டு கொடுங்க பட்டன். ஆக்சுவலா இன்னும் பட்டன் நிறைய ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஸோ இதுல ஏதாவது 2 பட்டனை செலக்ட் பண்ணுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைட்ல ஒன்று இருக்கு பாருங்க, டாகிள் பட்டன் வித் எஃபிஜி டெமோன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அதை நீங்க ஸ்னிப்பட் டூல் வச்சிருக்கீங்களா சிஸ்டம்ல? ஸ்னிப்பட்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. ஸ்னிப்பட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இதை தனியாவும் செகண்ட் இதை தனியாவும் கட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இமேஜா சிஸ்டம்ல. அந்த கிரீனை தனியாவும் அந்த ஒயிட்டை தனியாவும் கட் பண்ணி, ஆமா அதை மட்டும் தான், அதை மட்டும். இது முதல்ல ஓகே, இது ஆமா, இத மட்டும் கட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள தனியா கட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஓகே, சேவ் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கோம். இது வந்து ஆனா ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று ஓகே ஜி, பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த 2 இமேஜையும் நம்ம பவர் பிஐக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ பவர் பிஐக்குள்ள போங்க. ஓகே, சொல்லுங்க. இன்செர்ட் ஆப்ஷன் இருக்கா? இசட்டா? இன்செர்ட் டாப்ல. ஓகே, பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இமேஜ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இமேஜ் ஓகே.
நெக்ஸ்ட் ஒரு இமேஜா லோட் பண்ணிருங்க. செகண்ட் இமேஜை லோட் பண்ணிருங்க. ஓகே ஓகே சோ இன்னும் கொஞ்சம் சின்னதா கூட பண்ணிக்கலாம். நிறைய ரொம்ப பெருசா இருக்கு. மினிமைஸ் பண்ணிக்கோங்க சைஸ் எல்லாம். இல்ல அவ்வளவுதான் இருக்கு. சரி மினிமைஸ் ஆகுமே இல்லையா? அதான். ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசருக்கு வந்து ஒரு இன்டராக்ஷனா கொடுக்க போறோம். இந்த ரிப்போர்ட் எப்படி கொடுக்க போறோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த புக் மார்க் வந்து போகும், அந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த புக் மார்க் போகுங்கிறத வந்து யூசருக்கு வந்து ரிப்போர்ட்டா நம்ம காட்ட போறோம், டிஸ்பிளேல காட்ட போறோம். சோ சின்னதா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஜி. இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு நேவிகேட் டேபிளர் வியூ. அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணி கிளிக் ஹியர் டு வியூ பை சார்ட் வியூ. கிளிக் ஹியர் டு நேவிகேட் டு டேபிளர் வியூ மீன்ஸ் இப்ப டேபிள நம்ம பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகே இது ஒண்ணு. இத வந்து பக்கத்துல அந்த கிரீன் கலர் ஐகான் வச்சிருக்கீங்கல்ல அது கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோங்க. மீன்ஸ் என்ன சொல்ல வரோம்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேவிகேஷன் போகும்னு சொல்ல போறோம். அதே மாதிரி இன்னொரு பை சார்ட் போட்டுட்டு அப்படியே மாத்தி போட்டுக்கோங்க. கிளிக் ஹியர் டு சி பை சார்ட் வியூ போட்டு. Here to see pie chart. Pie chart. டிசைன் அப்புறம் பண்ணிக்கலாம், ஃபார்மட் நம்ம பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்போ ட்ரையல் தானே. ஸோ இப்போ இந்த பேஜ்ல அந்த கிளிக் ஹியர் டு நேவிகேட் டு டேபிளர் வியூ வந்து இருக்கலாம், அந்த இமேஜ் அந்த கிரீன் ஐகான் இருக்கலாம். பட் அந்த ரெண்டு அடிஷனல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, கிளிக் ஹியர் டு சி பை சார்ட், அதுவும் அந்த பட்டன் நமக்கு இப்ப தேவையில்லை. இந்த பேஜ்ல தேவையில்லை, அந்த பேஜ்ல தேவைப்படும். மீன்ஸ் அந்த டேபிளர் இருக்கிற பேஜ்ல தேவைப்படும். ஸோ இப்போ என்னன்னா இந்த ரெண்டையும் ஹைட் பண்ணி விட்டுரும். இது இருக்கட்டும். அந்த செகண்ட் இமேஜ் இருக்குல்ல, ஆஃப்னு ஒரு பட்டன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஆஃப்ங்கிற பட்டனும் அந்த டைட்டிலும் அது ரெண்டும் இப்ப நமக்கு தேவையில்லை. ஹைட் மேல ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிருப்பாரு. ஹைட் பண்ணிட்டு இப்போ அந்த பை சார்ட்டை வந்து அப்டேட் பண்ணணும், அப்பதான் ஒர்க் ஆகும். பை சார்ட்னு சொல்லிட்டு ஒரு புக் மார்க் இருக்கா? இல்ல ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா பழைய வியூக்கு போயிடும் அது. ஸோ நீங்க ரெண்டே ஹைட் பண்ணிட்டு உடனே ரைட் கிளிக் பண்ணி அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதை அப்டேட் பண்ணும், அப்பதான் ஒர்க் ஆகும். பை சார்ட்டை கிளிக் பண்ணாதீங்க. ஓகே கரெக்ட். அப்டேட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. சூப்பர். இப்போ டேபிள் போங்க. ஸோ டேபிள் என்ன பண்ணணும், எனக்கு இந்த ரெண்டு ஐட்டம்ஸும் தேவையில்லை, அந்த கிரீன் ஐக்கானும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி டிட்டோ பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த புக் மார்க்ங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த செலெக்ஷனையும் புக் மார்க்கையும் வந்து ஹைட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு தேவையில்லை, மீன்ஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. செலெக்ஷனையும் புக் மார்க். ஓகே இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் பவர் பிஐக்கு அப்படின்னா, இதை கிளிக் பண்ணா எனக்கு அது ஒர்க் ஆகும், அந்த புக் மார்க் ஒர்க் ஆகும். இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்களேன், கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்களேன், ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம எந்த செட்டிங்ஸுமே பண்ணல. அதுக்கு இப்போ நம்ம செட்டிங்ஸ் கொடுக்க போறோம். லைக் ரைட் சைட்ல வந்து ஆக்ஷன் ஒன்று காட்டுதா, இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த ஆக்ஷனை ஓபன் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஓபன் பண்ணீங்கன்னா புக் மார்க்னு காட்டும் ஒரு ஆப்ஷன்.
கொடுத்துட்டு எந்த புக் மார்க் நீங்க கால் பண்ண போறீங்க. எனக்கு டேபிள்ல இருக்க இப்ப எனக்கு வந்து பைசார்ட் புக் மார்க் வேணும். பைசார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த பட்டனை போய் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கிளியரா இல்லங்க வாய்ஸ். ஓ இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. ஓகே, நான் என்ன சொன்னேன்னா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா புக் மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம், கிளிக் பண்ணிட்டோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எந்த புக் மார்க்கு போகணுங்கிறத நம்ம பவர் பில கொடுக்குறோம். ஸோ பைசார்ட்ங்கிற புக் மார்க்குள்ள போகணும். ஸோ இப்போ போவோம். இப்போ நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி போவோம். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன் எனேபிள் பண்ணிட்டு டைப் புக் மார்க்னு மாத்திட்டு புக் மார்க்ல போயிட்டு டேபிள்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்க, நேவிகேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இவ்வளவுதான் ஆக்சுவலா புக் மார்க்ங்கிறது கான்செப்ட் இவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரே பேஜ்ல ஹைட் அண்ட் சீக் மாதிரி ப்ளே பண்ணிருக்கோம். நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு புக் மார்க் எனேபிள் பண்ணிட்டு எதெல்லாம் வேணாமோ அதை இன்னொரு புக் மார்க்ல எனேபிள் பண்ணிருக்கோம். இது வந்து வெறும் 2 விஷுவலுக்கு மட்டும் தான் பண்ணணுமானா கிடையாது. ரியல் டைம்ல என்ன பண்ணுவோம்னா மேபி நீங்க ஒரு 4-5 விஷுவல்ல பண்ற மாதிரி இருக்கும். 4-5 விஷுவல் எனேபிள் பண்ணணும், ஒரு 4 விஷுவல் வந்து ஹைட் பண்ணணும், இல்ல ஒரு 2 விஷுவல் மட்டும் எனக்கு எனேபிள் இருக்கணும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அடுத்த விஷுவல் வரணும். இந்த மாதிரி எல்லாமே வந்து புக் மார்க்ல மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி அனதர் ஒன் இதுல பெஸ்ட் திங் என்னன்னா ஒரு பேஜ்ல மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் கூட புக் மார்க்கை கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பேஜ்ல நீங்க ஒரு டேபிள் வச்சிருக்கீங்க, அந்த டேபிளுக்கு ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜ்க்கு நேவிகேட் பண்ண முடியுமா? முடியும். உங்களுக்கு புக் மார்க்குங்கிறது ஸ்டேட் தான். நீங்க எத்தனை ஸ்டேட் எந்த பேஜ்ல வேணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணிட்டு அந்த ஆக்ஷன்ஸை மட்டும் கரெக்டா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒர்க் ஆகும். ஸோ டீடைல்டா இல்ல, உங்களுக்கு அந்த பேசிக் சம்மரி புரிஞ்சிச்சுல, புக் மார்க்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? முகமது சொல்லுங்க. இது ஓகே இருக்கு. அதாவது இது ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி சொல்றீங்க, கிளிக் பண்ணா இன்னொன்னு நெக்ஸ்ட் இது போற மாதிரி. இது வந்து ஹைப்பர் லிங்க். ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும் தான் எனேபிள் பண்ணி வைப்போம். சோ இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. உண்மையிலே இந்த மாதிரி பட்டன் இருக்கா ஆன் ஆஃப் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி போடும்? கலர்ஃபுல்லா வேணும்னா இந்த பட்டன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல நார்மல் பட்டன் போதும் அப்படின்னா இன்சர்ட்ல பட்டன் இருக்கும் பாருங்க, மேல இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, பட்டன்ஸ் இருக்கா, இந்த பட்டன்ஸ் ஏதாவது நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. இந்த இப்போ இங்க ஆன்னா இப்போ இது கிளிக் பண்ணா இந்த மூவ் ஆயிரணும், ஆஃப் தெரியணும். அது அந்த மாதிரி ஒரிஜினல் ஆக்சுவலா ஒரிஜினல் பட்டன் கிடையாது. பட் நீங்க இதுல பவர் பில டிசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனை கிளிக் பண்ணுங்களேன், கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்களேன். சோ எக்ஸாக்ட்டா அந்த ஆன் எங்க இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த ஆஃப் பட்டனை போய் மூவ் பண்ணி வச்சிருங்க. யூசருக்கு வந்து அது தெரியாது வேற வேற பட்டன் சொல்லி. இல்ல ஆக்சுவலா அப்படிதான் ஒர்க் ஆகும். ரியல் டைம்ல அப்படிதான் ரிப்போர்ட் இருக்கும். சோ சிம்பிளா எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிருக்கீங்கல்ல, ஜெனரல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ஜெனரல்ல கிளிக் பண்ணுங்களேன் ரைட் சைடுல. சோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணுங்களேன். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷனை செலக்ட் பண்ணுங்க. சோ பொசிஷன் என்ன 420-73 கரெக்டா? இது அப்படியே அந்த பேஜுக்கு போயிட்டு அந்த இமேஜ இந்த பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இத அங்க கிளிக் பண்ணுங்க 420-73. அதே மாதிரி இதுல சைஸ் பாத்துக்கோங்க. இது ரிப்போர்ட்டோட சைஸ், இந்த இமேஜோட சைஸ் என்ன 104-180 தானே? அப்படியே இப்ப திரும்ப கிளிக் பண்ணுங்க பட்டனை. சோ இத ரியல் டைம்ல யோசிச்சு பாருங்களேன். ரியல் டைம் பார்க்கும்போது இது ஒரே பட்டனா தான் இருக்கும். மேபி அது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுனால கொஞ்சம் சைஸ் மாற சான்சஸ் இருக்கு. பட் எக்ஸாக்ட்டா கரெக்டான சைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா ஒர்க் ஆயிடும். இன்னும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் பெட்டரா பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆன் பண்ணிருக்கீங்க மேல கிளிக் ஹியர் டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கல்ல, அதை வந்து கரெக்டா ரைட் சைடுல பிளேஸ் பண்ணுங்க. அந்த பட்டனுக்கு ரைட் சைடுல கொண்டு வாங்க. அதை வந்து பட்டனோட ரைட் சைடுல கொண்டு வாங்க. ஓகே, இப்போ அந்த ஆஃப் கிளிக் பண்ணுங்க. ஆஃப் கிளிக் பண்ணி அந்த முந்தின பேஜுக்கு போங்க. சோ இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க இருக்குல்ல மேல, அதை வந்து லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஒரே லைன் கொண்டு வந்துட்டு லெஃப்ட்ல கொண்டு வாங்க. ஒரே லைன் கொண்டு வந்துருங்க. 2 லைன்ல இருக்கு, ஒரு லைன் கொண்டு வந்துருங்க. ஒரு லைன்லயா? மீன்ஸ் வித் அதிகப்படுத்துங்க, ஒரு லைனுக்கு வந்துரும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, சோ எக்ஸாக்ட்டா இதையுமே வந்து கிட்டத்தட்ட சேம் பொசிஷன்ல வச்சிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலையும் செகண்ட் டைட்டிலையும் ஒரே பொசிஷனுக்கு வச்சீங்க அப்படின்னா ரியல் டைம்ல யூசர் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணதுனாலதான் இது வந்து இந்த பட்டன் மாறி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்.
ஓகே. புரிஞ்சுதா? ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் பிஐல ஃபங்க்ஷனல் வைஸ் இருக்கிற டாபிக்ஸ்ல கன்ஃபியூஸ் ஆகிற டாபிக் இதுதான். கண்டிப்பா இது கன்ஃபியூஸா தான் இருக்கும். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எல்லாமே வந்து ஹைடு எனேபிள் எல்லாமே பண்ணிடுவீங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா அந்த அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணாம அந்த வேற ஏதாவது புக் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நடக்கும். ஸோ அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணல அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண எல்லா சேஞ்சஸும் ரிமூவ் ஆயிடும். இன்னொரு டைம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம், கரெக்டா எல்லாமே சேஞ்ச் பண்ணிருப்போம். இந்த புக் மார்க்கு பதிலாக வேற ஒரு புக் மார்க் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிருப்போம். ஸோ அப்டேட் பண்ணா என்ன ஆகும்னா அந்த புக் மார்க்ல இருந்த எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு புதுசா இருக்க ஸ்டேட் வந்து அங்க ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸும் நிறைய நடக்கும். ஸோ அதனால பொறுமையா தான் பண்ணணும் இந்த புக் மார்க்ங்கிற ஐட்டம். அகைன் லைக் இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆன். இதுக்கு என்ன ப்ராப்பர் டெஃபினிஷன் இது புக் மார்க்? புக் மார்க் டெஃபினிஷன் என்னன்னா டு சேவ் த பர்டிகுலர் ஸ்டேட். இப்போ கூகுள் போறீங்க, கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வெப்சைட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் youtube.com போறீங்க. ஒரு தடவையும் நீங்க வந்து ப்ரௌசர்ல போயிட்டு யூடியூப் டைப் பண்ணி போவீங்களா? ஐ மீன் போறதுக்கு பதிலா புக் மார்க்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குமா? மீன்ஸ் கூகுள் குரோம் போங்களேன், குரோம் ஓபன் பண்ணுங்களேன். வெப் பேஸ்ட் எல்லா வெப்லயும் அங்கே சேவ் பண்ணுங்க. புக் மார்க்னா இங்க ஒரு கான்செப்ட் இருக்குமா? அந்த ஸ்டார்னு ஒரு இருக்கு பாருங்க ரைட் சைடுல. புக் மார்க் திஸ் டேப்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஐகானா டேப் புக் மார்க் ஆயிடும். டன் கொடுத்துக்கோங்க. ஷோ புக் மார்க்ஸ் பார்னு ஒன்று பாருங்க டாப்ல. சோ இப்போ நீங்க மேல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இதெல்லாம் நீங்க புக் மார்க். நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா டைரக்டா அந்த பேஜ் போயிடும். ஹலோ ஹலோ ஜி கேக்குதா? கேக்குது. ஓகே. சோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சோ இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா புக் மார்க்ங்கிற கான்செப்ட் இதுதான். இதை பவர் பிஐல நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படி பண்றதுங்கிறத இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே. சோ இப்போ அகைன் இது பண்ணதோட நிப்பாட்டோம்னா நாளைக்கே மறந்துடும் இது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்ணுறேன். எனக்கு இப்ப என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல எனக்கு வந்து மினிமம் ஒரு 5 விஷுவல் இருக்கும். என்ன விஷுவல்னாலும் பரவாயில்ல. உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணலாம், டேபிள் ஆட் பண்ணலாம், பை சார்ட் ஆட் பண்ணலாம், பார் சார்ட் ஆட் பண்ணலாம். என்ன பிடிக்குதோ ஒரு 5 சார்ட் ஆட் பண்ணிக்கோ. 5 சார்ட் ஆட் பண்ணிட்டு எனக்கு ரேண்டமா நீங்க 3 புக் மார்க் கிரியேட் பண்ணுங்க. 3 புக் மார்க்ல ஒரு புக் மார்க் கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு சார்ட், இன்னொரு புக் மார்க் கிளிக் பண்ணும்போது வேற ஒரு சார்ட், அதே மாதிரி 3வது புக் மார்க் கிளிக் பண்ணும்போது வேற ஒரு சார்ட். சோ இந்த மாதிரி பண்ண முடியுதா, உங்களால அச்சீவ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. ஆப்வியஸா கொஸ்டின்ஸ் வரும், நான் கிளாரிஃபை பண்றேன். பட் உங்களால சக்சஸ்ஃபுல்லா இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும். இந்த புக் மார்க்கிற கான்செப்ட் வந்து எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. சார் இப்போ புக் மார்க் பேஜ் டு பேஜ் பண்ண முடியுமா? பேஜ் டு பேஜ் பண்ணலாம். பேஜ் டு பேஜ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க ஒரு விஷயம் இன்னொரு பேஜ்ல வச்சுக்கோங்க. பட் இன்னொரு பேஜ்ல வச்சிட்டீங்கன்னா அந்த பேஜுக்கு தனியா நீங்க புக் மார்க் கிரியேட் பண்ணணும். கால் மட்டும் தான் இங்க இருந்து அங்கே பண்ண முடியும். லைக் இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜ்க்கு உங்களால கால் பண்ணிக்க முடியும், ஆக்ஷன் கொடுக்க முடியும். பட் இங்க ஒரு பேஜ், இங்க ஒரு விஷுவலை ஹைட் பண்ணிட்டு அடுத்த பேஜ்ல ஒரு விஷுவலை ஹைட் பண்றதுங்கிறது கஷ்டம். ஸோ இப்போ பட்டன் கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போக சொல்ற மாதிரி அவ்வளவுதான். ஆமா, ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்னா இந்த பேஜ்ல புக் மார்க்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்குவோம். இன்னொரு பேஜ்ல வந்து அகைன் அதுக்கும் புக் மார்க்லாம் டெவலப் பண்ணி வச்சுக்குவோம். இந்த பேஜ்ல இருந்து அந்த பேஜுக்கு நான் நேவிகேட் பண்ணணும், நான் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்கா அது ஓபன் பண்ணி காட்டும். சிம்பிளா நான் எப்படி சொல்லலாம்னா இப்போ இண்டெக்ஸ் பேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் பேஜ்ல நீங்க இண்டெக்ஸ் பேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ இண்டெக்ஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கோ டு பேஜ் 1, கோ டு பேஜ் 2, கோ டு பேஜ் 3 இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு அதை ஒரு புக் மார்க்கை கிளியர் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜை வந்து நேவிகேட் பண்ணி காட்டும். சார் இப்போ நம்ம வந்து டபுள் ஃபில்டர் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியுமா? கேட்கல ஜி, சொல்லுங்க.
இப்ப வந்து ஒரே ஒரு டேட்டாவா 2 தடவ ஃபில்டர் பண்ற மாரி. இப்ப வந்து நம்ம விஷுவல்ல வந்து 2 ஃபில்டர் தெரியிற மாரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரிய ஃபில்டர் பண்றோம். அந்த ஏதாவது கண்ட்ரில இருக்க எம்ப்ளாயீஸ் மெயில், ஃபீமேல் அதையும் ஃபில்டர் பண்றோம். 2மே ஒரே இதுல. ஆமா. பண்ணலாம். நீங்க 2 ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைசர் இல்ல. மோர் தென் n நம்பர் ஆஃப் ஸ்லைஸ் நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஒரே பேஜ். சோ எப்படி ஃபில்டர் ஆகும்னா, அதான் சொன்னேன்ல, இப்ப ஃபர்ஸ்ட் கண்ட்ரின்னு வச்சிருக்கீங்க, செகண்ட் ஜெண்டர்னு வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஜெண்டரை ஃபில்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெண்டர்ல வந்து மேல்ங்கிற ஃபில்டர் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதை ஃபில்டர் பண்றீங்களோ அதை வச்சு எல்லா டேட்டாவும் ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில வந்து 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 50ல 25 மேல் 25 ஃபீமேல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட்ல வந்து ஜெண்டர் வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்லைசர் வச்சிருக்கீங்க. ஸ்லைசர்ல இப்ப நீங்க மேல்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு என்ன காட்டும்னா, கண்ட்ரிங்கிறதுல வந்து இந்தியாங்கிற கண்ட்ரிங் காட்டும், மத்த இன்ஃபர்மேஷனும் காட்டும். அதுக்கப்புறம் நீங்க எந்த கண்ட்ரி செலக்ட் பண்றீங்களோ அந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகும். பட் இது வந்து விஷுவல் டு விஷுவல் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எத்தனை நம்பர் ஆஃப் விஷுவல் வேணாலும் வச்சுக்கலாம் ஸ்லைசர். சார் அப்புறம் நம்ம எவ்வளவு டேட்டா சார் யூஸ் இது பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும் இதுல? பவர் பிஐலயா? ஆ. ஸோ ரெக்கமெண்டட் சைஸ் வந்து என்னன்னா 10 GB. ஸோ 10 GB ஆஃப் டேட்டாவை தான் நீங்க வந்து பவர் பிஐல லோட் பண்ணி ப்ரொடக்ஷன்ல மூவ் பண்ணி பண்ண முடியும் நார்மல் லைசன்ஸை வச்சு. பட் அகைன் இது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டமோட சைஸை வச்சு. ரேம் சைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல உங்களோட. ஏன்னா இது பவர் பிஐ வந்து இன் மெமரி டூல்ல நீங்க எப்பெல்லாம் டேட்டாவை லோட் பண்றீங்களோ அது வந்து கம்ப்ளீட்டா பவர் பிஐக்குள்ள வந்து உட்கார போகுது. ஸோ அதனால மேக்ஸிமம் நீங்க டேட்டாவை லோட் பண்ண போகும்போது உங்களோட ரேம் சைஸ் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இப்போ 10 ஜிபிக்கு நம்ம ஃபைல் லோட் பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு இது விஷுவல் பண்றதுக்குள்ளேயே டைம் ஆயிருமே, அது லோட் ஆகி வர்றது வந்து. ஆமா, ஆப்வியஸ் ஆகும். ஆக்சுவலா ரெக்கமெண்டேஷன் வந்து மீன்ஸ் சஜஷன் தான் அது 10 ஜிபிங்கிறது. பட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க டேட்டாவை வந்து சோர்ஸ்ல வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். மினிமைஸ் பண்ணிக்கணும்னா எப்படின்னா ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு கம்பெனியோட டேட்டாவை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்க அப்படியே கொண்டு வந்து பவர் பிஐல லோட் பண்ணக்கூடாது. அதை சின்ன சின்ன டேபிளா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சிஸ்டம்ல அந்த டேட்டா வேர் ஹவுஸ்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தனித்தனி டேபிளா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேட்டா பேஸ்ல எத்தனை டேபிள் நம்ம வச்சிருக்கோம். எம்ப்ளாய் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு டேபிள் வச்சிருக்கோம், கண்ட்ரிக்கு ஒரு டேபிள் தனியா வச்சிருக்கோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு டேபிள் வச்சிருக்கோம். ஸோ இப்படி தனித்தனியா பிரிக்கும் போது அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே டேபிள்ல 100 காலம் வைக்கிறதுக்கும் 10 டேபிள் வச்சுட்டு ஒரு டேபிள்லையும் ஒரு 5 காலம் மட்டும் வச்சுட்டு எனக்கு தேவையான டேட்டாவை நான் அப்புறம் மேனுவலா ரிலேஷன்ஷிப் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அது இன்னும் சிம்பிளா இருக்கும். அந்த பேட்டர்ன் நல்லா இருக்கும். ஸோ அதனால 10 ஜிபிங்கிறது கம்ப்ளீட் ரா டேட்டா கொண்டு வந்து வைக்காம கொஞ்சம் டேட்டா முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொண்டு வரதுங்கிறது கரெக்டான அப்ரோச். பட் மோஸ்ட்லி மற்ற ரிப்போர்ட்டிங் டூல்ஸை விட பவர் பிஐல அந்த டேட்டா சைஸ் வந்து பெர்ஃபார்ம் நல்லா தான் பண்ணும். ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒன்லி திங் நீங்க டெவலப்மெண்ட் மீன்ஸ் ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல டெவலப் பண்றீங்க அப்படின்னா சிஸ்டமோட கெப்பாசிட்டி மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அத உங்களோட ஐடி டீம் இல்ல அந்த இன்ஃப்ரா டீம்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட எதுக்குன்னு இந்த ரீசனை சொல்லி நீங்க அந்த டேட்டாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். மீன்ஸ் உங்க சிஸ்டம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பொதுவாக 4 GB தான் கொடுப்பாங்க மிஷினுக்கு. மீன்ஸ் எந்த டெவலப் பண்ணாலும் 4 GB தான் கொடுப்பாங்க. பட் ரீசன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 8 GB கொடுப்பாங்க. 8 GB இருந்தால் தான் உங்களால நல்லா டெவலப் பண்ண முடியும். ஒரு ரிப்போர்ட் நல்லா மீன்ஸ் டெவலப் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வராம பண்ண முடியும்.
ஓகே ஹைடா. என்ன மிஸ்டேக் இருக்கும்? எம்ப்ளாயி பைசா இது கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போகும். இது போக மாட்டேங்குது. ஒரு காலையா அதான் இது கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் இது எம்ப்ளாயி காலம் போகணும்னு பார்த்தேன், போக மாட்டேங்குது. எம்ப்ளாயி காலம்ல என்ன இருக்குன்னு பாருங்க. எம்ப்ளாயி காலம்ல வந்து இந்த பட்டனும் இதுவும் இருக்கும். ஓகே, எம்ப்ளாயி பை போங்க. எம்ப்ளாயி பைல வந்து இந்த பட்டன் இந்த பட்டன், அதுல 3 பட்டன். இங்க இருந்தா அங்க போறீங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த பட்டனை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே சாரி, கண்ட்ரோல். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஜி, ஒர்க் ஆகுது ஜி. நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணாம சும்மா கிளிக் பண்ணிட்டேன் ஜி, முடிஞ்சிச்சு. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இதுதான் ஜி. இந்த சார்ட்ல இருந்து நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு அடுத்தது இதுக்கு போயிடணும். ஓகே, சோ அதுக்கு உண்டான பட்டன் தான் இது. ஓகே ஓகே. அடுத்து இது நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு டேபிள் சார்ட் போணும். அதுக்கப்புறம் இது நான் கிளிக் பண்ணும்போது பேக் ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்கு ஒரு பொசிஷன். ஓகே 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 சூப்பர். சோ ஹவ் அபௌட் அதர்ஸ்? மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? டவுட்டே வரலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணான்னு அர்த்தம். ஏன்னா புக் மார்க் டவுட் இல்லாம வரவே வராது. சோ எதுவும் கொரிஸ் இருந்தா சொல்லுங்களேன். அது இன்னும் நிறைய யோசிக்கணும். நல்லா இருக்கா? நல்ல கண்டிப்பா. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல டாபிக். ஆக்சுவலா டெவலப் பண்ண நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் இதை அச்சீவ் பண்ண முடியலன்னா டக்குனு ஒரு புக் மார்க் போட்டு பண்ணிடலாம். பட் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா மொத்த ரிப்போர்ட்டையும் காலி பண்ணி விட்டுரும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணிட்டீங்க. டெவலப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு புக் மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரிமூவ் ஆயிடும். எல்லாமே ரிமூவ் ஆயிடும் மீன்ஸ் எல்லாமே புக் மார்க் அப்டேட் ஆயிடும். ஸோ அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. எதுக்கு எதை எனபிள் பண்ணோம், எதை ரிமூவ் பண்ணோம்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இவ்வளவுதான் ஆக்சுவலா புக் மார்க்ங்கிற டாபிக். ஸோ நாளைக்கு வந்து வேற டாபிக் வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு அகைன் நமக்கு வி ஹவ் சம் மோர் டைம்ல. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு குட்டி டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போறோம்னா டூல் டிப்னு சொல்லிட்டு பவர் பில ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 minutes போதும். ஸோ டூல் டிப்னா என்னன்னா அகைன் லைக் பெட்டர் நீங்க வந்து ஒரு பேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க. அப்போதான் பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே ஜி. நெக்ஸ்ட் பேஜா? டூல் டிப்னு ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, டெக்ஸ்ட் பாக்ஸும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டூல் டிப்னா என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல இருந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பேஜ்ல இருந்து டேபிள் விஷுவல் ஆட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த டேபிளை வேணா காப்பி பண்ணி இங்க போட்டுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒரு விஷுவல் வேணும் டூல் டிப் ஆட் பண்றதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பேஜ்ல இருந்து டேபிள் கொண்டு வந்து இங்க போட்டுக்கோங்க.
மேபி பேஜ் 4 பேஜ் 5ல டேபிள்ல டெவலப் பண்ணோம்ல. கொஞ்சம் பெரிய டேபிளா இருந்தா பெட்டரா இருக்கும். ஓகே, இதை போடுங்க. ஆக்சுவலா ஃபில்டர் அப்ளை பண்ணதுனால தான் காட்டுது. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலா அந்த நேம்க்கு மேல உங்க மவுஸை மட்டும் ஹவர் பண்ணுங்களேன். ஜஸ்ட் கொண்டு போங்களேன். அந்த ராஜேஷ்ங்கிற பேர் கிட்ட உங்க மவுஸை கொண்டு போங்க. ஸோ கொண்டு போனா என்ன காட்டுது? ராஜேஷ்ங்கிற நேம் காட்டுதா? அந்த ஹைலைட் பண்ணி காட்டுதா? மீன்ஸ் ஒரு சின்ன பாப்அப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி ராஜேஷ் காட்டுதா? ஸோ இதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பை சார்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற பை சார்ட் ஓப்பன், ஏதாவது ஒரு பேஜ்ல இருக்க பை சார்ட், ஏதாவது ஒரு பேஜ்ல இருக்கு. இல்லைன்னா கிரியேட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல அகைன் இப்போ இந்த ஏதாவது ஒரு கலருக்கு மேல மவுஸ் ஹவர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு கலர் மேல பேஸ்ட் பண்றீங்களா? ஓகே, ஏதாவது ஒரு கலர் மேல உங்க மவுஸை மட்டும் ஹவர் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி காட்டுதா? பேரு, சேலரி, அந்த பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டுதா? ஸோ இது எதனால காட்டுது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இந்த டேட்டாவை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இது வந்து பவர் பிஐல டிஃபால்ட்டா ஒரு சின்ன ஒரு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டும். இதுக்கு பேர் தான் டூல் டிப்னு சொல்லுவாங்க பவர் பிஐல. ஸோ இதை எப்படி பாக்குறது அப்படின்னா, ரைட் சைட்ல வந்து டூல் டிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த டேட்டா செலக்ட் பண்ற இடத்துல இருக்கு விஷுவலைசேஷன் கீழே எம்ப்ளாயி நேம், லெஜண்ட், வேல்யூஸ்ல சேலரி, பக்கத்துல டூல் டிப்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது போக இதுல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க ஆட் பண்ணணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். மேபி கண்ட்ரிங்கிற ஒரு கண்ட்ரி நேம் இங்க ஆட் பண்ணி விடுங்களேன். ஸோ இதை இப்போ போய் அந்த டூல் டிப் பாருங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லில்லிங்கிற பேர் வந்து யூகேவோட மேப் ஆயிருக்கும். லைக் நெக்ஸ்ட் வேற ஏதாவது கலர் செலக்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு நேம் வந்து அவங்களோட கரஸ்பாண்டிங் கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஃபீல்டு வேணுமோ நீங்க அதெல்லாம் இங்க ஆட் பண்ணிக்க முடியும். இது எதுக்குன்னா யூசருக்கு வந்து இன்னும் மச் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு. அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயை பத்தி நான் வேற ஏதாவது டீடைல் ஆட் பண்ணுவோம். இதை நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணீங்கன்னா நேம்னு மட்டும் வரும். ஃபர்ஸ்ட் ஏன் வருதுன்னா, டிஃபால்ட்டா டெக்ஸ்ட்ங்கிறத வந்து அந்த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா எடுத்துக்கிறோம். பட் டேட்டா பிரசன்ட் பண்ணும்போது கரெக்டா காட்டும். பட் நீங்க எப்பெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து ஆட் பண்றீங்களோ, ஃபர்ஸ்ட் டேட்டாவை தான் டிஃபால்ட்டா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணும். பட் கரெக்டான டேட்டா தான் உங்களுக்கு எங்க சிஸ்டம்ல காட்டும். ஏன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரி வந்து 1 to 1 தான் மேப் ஆயிருக்கு. ஸோ இன்னும் சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா, டிஃபால்ட்டா நீங்க டூல் டிப்ல வந்து அந்த கண்ட்ரி நேம்ங்கிற ஆட் பண்ணும்போது பவர் பை என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த காலம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணணும்னா சிஸ்டம்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மீன்ஸ் அதோட டிஃபால்ட் ஸ்கிரிப்டிங் அப்படிதான் இருக்கும். டெக்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நேம் இல்லனா லாஸ்ட் நேம், நம்பர்னா மினிமம், மேக்ஸிமம் ஆர் சம், அது டிஃபால்ட்டா எடுத்துக்கிறோம். நீங்க மேபி அந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்களேன். பக்கத்துல ஒரு சின்ன டிராப் டவுன் இருக்கு பாருங்க டூல் டிப்ல, அந்த காலம். சோ அதுல காட்டுது பாருங்க, ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ங்கிறது வந்து டிஃபால்ட்டா அதுல காட்டும். நீங்க ஜஸ்ட் ரீநேம் பண்ணீங்கன்னா போதும். இதை நீங்க அந்த டிராப் டவுன் ஓபன் பண்ணிட்டு ரீநேம் ஃபார் திஸ் விஷுவல் இருக்குல்ல, இப்போ வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துருங்க, இல்லைன்னா கண்ட்ரின்னு மட்டும் கொடுத்துருங்க. இது கண்ட்ரி தானே. ஓகே, இப்போ அங்க அந்த பேஜ் ஓபன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் இதை போய் பாருங்க, கண்ட்ரின்னு காட்டும். இன்னும் அப்டேட் ஆகலன்னு நினைக்கிறேன். கிளிக் பண்ணுங்க. இல்ல அந்த விஷுவலை கிளிக் பண்ணுங்க. டூல் டிப் அப்டேட் ஆகல. மீன்ஸ் நீங்க சேவ் பண்ண ரீநேம் பண்ண சேவ் ஆகல. ஓகே, சோ இது வந்து இப்போ டிஃபால்ட்டா இருக்கிற புக் மார்க். மீன்ஸ் நீங்க சாரி டூல் டிப் நீங்க வந்து நீங்க என்னெல்லாம் ஆட் பண்றீங்களோ அது டூல் டிப்பா காட்டும். இதே மாதிரி பவர் பிஐல நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் டூல் டிப். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராஜேஷ்ங்கிற நேம் கிட்ட மவுஸை கொண்டு போங்க. இங்க இல்ல, டேபிள்ல. சோ இப்போ நீங்க இதை என்ன பண்ணலாம்னா, இந்த ராஜேஷ்ங்கிற நேம் நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த கம்ப்ளீட் பை சார்ட் டிஸ்பிளே ஆகணும். மீன்ஸ் பை சார்ட்ல ஏதோ ஒரு வேற டேட்டா இன்ஃபர்மேஷன் ரிலேட் ஆகணும். லைக் எனக்கு ராஜேஷோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ராஜேஷோட சேலரி என்ன, இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவரை பத்தி, இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்க டூல் டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு பவர் பிஐல. இன்னொரு பேஜ் ஓபன் பண்ணுங்க. பிளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த பேஜ் ஓபன். இப்போ விஷுவலைசேஷன் கீழே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, பில்ட் விஷுவல் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கா.
ஃபார்மட் ஆப்ஷன் போகும்ல இப்போ. இப்போ நீங்க அந்த செலக்ஷனையும் புக் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை, இப்போ ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இல்ல ரிமூவ் மீன்ஸ் அந்த க்ளோஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது ஹைட் ஆயிடும். இப்போ நான் ஹைட் எனக்கு இது ஒரே எடுக்கணும்னா இன்செர்ட் வியூ போனீங்கல்ல, வியூ இந்த டாப்ல அதுல அன்செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபார்மட் ஆப்ஷன் இருக்குல்ல டாப்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷுவலை கிளிக் பண்ணிட்டு அந்த இந்த ஃபார்மட் இல்ல ரைட் சைடுல அந்த ஐகான்ஸ்க்கு மேல விஷுவலைசேஷன் ஐகான்ஸ்க்கு மேல இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷுவலை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா அந்த விஷுவலை ஃபார்மட் பண்ணலாம். எதுவுமே இல்லாம இந்த பேஜுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் பேஜையே உங்களால வந்து ஃபார்மட் பண்ண முடியும். லைக் கீழே வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ வால்பேப்பர் பேஜ்லாம் வந்து இந்த கம்ப்ளீட் பேஜுக்கே நீங்க வந்து ஃபார்மட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இதை நம்ம அப்புறம் கூட பார்க்கலாம். இதை இப்போ கவர் பண்ணல, இதை இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். பேஜ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு பாருங்க டாப்ல, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அதுக்கு கீழே கேன்வாஸ் செட்டிங்ஸ் இருக்கா, கேன்வாஸ் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்க. அதுல டைப்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஸோ டைப்னா என்னன்னா பவர் பிஐல டிஃபால்ட்டா 16x9 தான் இருக்கும் டைப். எதனால அப்படின்னா 16x9ங்கிறது வந்து அந்த கரெக்டான டிஸ்பிளே சைஸ் ஃபார் திஸ் ரிப்போர்ட் பேஜ். அதனால டிஃபால்ட்டா இதான் இருக்கும். அதுல டூல் டிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, 4th ஆப்ஷன். இப்போ நீங்க 403 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறிடும். 403 கொடுத்து பாருங்களேன். ஸோ மொத்தமே இந்த பேஜ்ல தான் நீங்க டிசைன் பண்ண முடியும். ஸோ இது நம்ம எந்த சைஸ் நீங்க டிசைன் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இல்ல இப்போ டூல் டிப் கொடுங்க. டூல் டிப் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு குட்டியா ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ 2-3 கார்டு போடுறீங்க, இல்ல ஏதாவது ஒரு பை சார்ட் ஆட் பண்றீங்க, என்ன வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ பை டிஃபால்ட் ஏதாவது ஒரு 2 கார்டு ஆட் பண்ணுங்களேன். இப்ப அந்த எம்ப்ளாயை பத்தி ஏதாவது 2 டேட்டா ஆட் பண்ணுவீங்க, கண்ட்ரி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட், சேலரி ஏதாவது. இல்ல டேபிள் வேண்டாம், கார்டு ஏதாவது ஆட் பண்ணுங்க, அதான் பாக்குறதுக்கு பிரசன்டபிளா இருக்கும். சைஸ் சின்னது பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் இது. ஓகே, இது வந்து நேமா. நீங்க இப்ப ஃபார்மட்ல போயிட்டு சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணீங்கன்னா சின்னதாயிடும். ஜெனரல் ஃபார்மட் போயிட்டு மாத்துவோம்ல, டேட்டா சைஸை மாத்துவோம்ல. டேட்டாவா மாத்துமா சைஸ்? இல்ல போதும், இது ஜஸ்ட் சாம்பிளுக்கு தானே, நீங்க அப்ப டிசைன் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு மட்டும் நான் சொல்றேன். இப்போ அந்த பழைய பேஜ் போங்களேன், டூல் டிப் பேஜ் போங்களேன். டூல் டிப் பேஜ் போயிட்டு அந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோமா, அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் ஆப்ஷன் போங்க. இப்போ இதுல கீழே ஜெனரல் போங்க. டூல் டிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நம்ம ஓகே போடுங்க. ஆன் பண்ணிட்டு ரிப்போர்ட் பேஜ்னு ஒன்று இருக்கா. ஸோ ரிப்போர்ட் பேஜ்ங்கிறது நீங்க ரிப்போர்ட் பேஜை நீங்க டூல் டிப்பை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான். கீழே பேஜ் இருக்கா, அதை ஆட்டோ ஓப்பன் பண்ணுங்க அந்த டிராப் டவுன். ஸோ எந்த பேஜ் ஓகே, நம்ம இன்னும் டூல் டிப் அதை கன்வெர்ட் பண்ணல. பேஜ் 8 போங்க. ஸோ நம்ம சைஸை தான் டூல் டிப்பா போட்டிருக்கோம். இப்போ ஃபார்மட் போங்க, ஃபார்மட் ஆப்ஷன் போங்க. எதுவுமே செலக்ட் பண்ணாம ஃபார்மட் போங்க. பேஜ் இன்ஃபர்மேஷன் ஓபன் பண்ணுங்க. ஓகே, அலோ யூஸ் அஸ் டூல் டிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரீநேமும் பண்ணிக்கோங்க. ரீநேமும் பண்ணிட்டு அதை ஆனும் பண்ணிக்கோங்க. மேபி டூல் டிப் 1 ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க, சம் ரீடபிள் நேம். அலோ யூசர் அஸ் டூல் டிப் அதை எனேபிள் பண்ணிட்டு இப்போ பேக் டு டூல் டிப் அந்த பேஜ் போங்க. ஸோ அதே டேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் போயிட்டு
ஜென்ரல் போயிட்டு டூல் டிப்பை எனேபிள் பண்ணிட்டு ஆட்டோக்கு பதிலாக ஆட்டோ ஓப்பன் பண்ணிட்டு ரிப்போர்ட் பேஜ் தான் ஆட்டோ போயிட்டு எம்ப்ளாய் டீட்டெயில் கொடுத்துருங்க. இப்போ நீங்க அந்த ரிப்போர்ட் பேஜ் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுங்களேன். ரிப்போர்ட் பேஜ் மீன்ஸ் டாப்ல அதுக்கு பதிலாக டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா பழைய தான் வரும். லைக் ஒரு சின்ன ஒரு ஆஷ் கலர்ல ஒரு பேர் கார்ட்ஸ்ல அது வரும். ரிப்போர்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு பேஜ் வந்து டூல் டிப்பா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ போய் அந்த நேமை செலக்ட் பண்ணுங்க. நேம் ஹைலைட் நேம் ஹோவர் பண்ணுங்க மவுஸ் வச்சு. ஸ்லோ உங்களுக்கு டேட்டல் தெரியுதா? சோ இப்படியும் அந்த டூல் டிப்பை நீங்க கொடுத்துக்க முடியும். இங்க மட்டும் இல்ல, மீன்ஸ் இங்க நீங்க பை சார்ட் வேணாலும் பை சார்ட்டுக்கு நீங்க கொடுத்துக்க முடியும். அங்கேயும் போயிட்டு நீங்க அகைன் டூல் டிப் மாத்தி விடணும். ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ரேஷன்ஸை நிறைய மெத்தட் வச்சு பண்ண முடியும். பட் எந்த மெத்தடு ரொம்ப ப்ரெசென்டபிளா இருக்கோ அதுதான் பெட்டர். இப்போ நீங்க இப்போ ட்ரில் த்ரூல என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி போனோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் அந்த எம்ப்ளாயோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் காட்டுச்சு. அது அப்படியும் பண்ணலாம், டூல் டிப்லையும் பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ரெண்டுமே சினாரியோக்கு மாறும். நிறைய டேட்டா டிஸ்பிளே பண்ணணும்னா உங்களுக்கு டூல் டிப் வந்து செட் ஆகாது. ஓகே புரிஞ்சா? ஸோ இதுவும் ஒரு டாபிக் தான். இதுவும் அகைன் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஏன்னா மொத்தமே ஒரு 4-5-6 டாபிக்ஸ் தான் இருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ். எல்லாத்துல இருந்துமே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அகைன் டூல் டிப்னா என்ன, எப்படி பண்ணணும் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் நீங்க எல்லாமே வந்து டிசைன்ல தான் இப்போ அடுத்து நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம கான்செப்ட் கத்துக்கிட்டோம். டிசைனை எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரிப்போர்ட்டோட லுக் அண்ட் ஃபீல் வந்து மாறும். ஸோ போலாம் ஒன் பை ஒன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் வி ஹேவ் ஃபர்தர் செஷன்ஸ்ல. ஸோ நாளைக்கு செஷன்ல வந்து இன்னொரு டாபிக் பார்ப்போம். அப்படியே வந்து இன்னும் மேக்ஸிமம் 1 or 2 செஷன்ல வந்து நம்ம டெஸ்க்டாப் மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவோம். பவர் பை சர்வீஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஒரு 4 days. அதுக்கப்புறம் ஆப்வியஸா நம்ம வந்து மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எது கொரிஸ் இருக்கா? இப்போ இந்த இதுல வந்து ஒரு டேபிள் இன்னொரு டேபிள் கூட கொண்டு வரலாமா? இந்த மாதிரி என்ன வேணா கொண்டு வரலாம். அந்த பேஜ்க்குள்ள நீங்க என்னென்னலாம் ஆட் பண்றீங்களோ எல்லாமே இங்க வரும். ஓகே. அந்த பேஜ் இப்போ இந்த பேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. டூல் டிப் இத சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் டூல் டிப்ல இருக்கிற ஒரே பிளாக். இந்த சைஸ்க்கு மேல போகவே முடியாது உங்களால. இதோட இது பேஜ் நம்ம எங்க கொடுத்தோம்? கேன்வாஸ் செட்டிங்ஸ்லயா எங்கேயோ கொடுத்தோம்ல? கேன்வாஸ்ல எங்க கொடுத்தோம்? இது ஓகே ஓகே. சோ அந்த ஹைட் இது வந்து கிரேட் ஹைட் அண்ட் விட்த் அந்த ஆமா டூல் டிப்னா ஹைட் அண்ட் விட்த் வந்து கிரேட். இப்போ இதே இடத்துல நான் மல்டிபிள் யூஸ் பண்ணனும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் இங்க கான்ஃபிகர் பண்ணனும். ஆமா ஓகே. இல்ல இப்போ இந்த பேஜுக்கு நான் ஒரு டூல் டிப் தான் ஆட் பண்ண முடியுமா? இன்னொரு டூல் டிப் ஆட் பண்ண முடியாதா? இன்னொரு பேஜ் ஒரு பேஜ்மே ஒரு டூல் டிப். ஓகே. வேற ஏதோ டவுட்ஸ் இல்ல எனக்கு இல்ல. Okay, so guys, any others has any queries? Sir, multiple tool tip pages வந்து ஒரு இதுக்கு வைக்க முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா நீங்க அதனால தானே இங்க ஒரு செலக்ஷன் கொடுக்குறீங்கல்ல, ஒரு டேபிள் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு எந்த டூல் டிப் கொடுக்குறீங்கன்னு நீங்க செலக்ட் பண்றீங்கல்ல. ஒரு பேஜுக்கு ஒரு டூல் டிப் தான் ஒரு விஷுவலுக்கு ஆட் பண்ண முடியும். பட் அந்த டூல் டிப்ல நீங்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே சார்.
ஓகே, சோ இது queries இல்லனா we can wind up today. Let's connect tomorrow, guys. ஓகே. முகமது அவ்வளவுதானே? ஆமா ஜி, அவ்வளவுதான். நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம்.